ஓ, தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள்னா என்னென்ன? ராஜயோகம் அப்படின்னு சொல்றதை விட அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சாதாரண யோகம் இருந்தாலே போதும்யா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை ஒரு மத்தியம வயதிலேயே உணர்த்தி விடுவார் ஒருவர். அவர்தான் குரு பகவான். சரியான குரு, சரியான வழிகாட்டி, சரியான ஆசான், சரியான அமைப்புகள், ஃபாலோவர்ஸ். நான் இவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நடத்தையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒழுக்கம், 4 பேருக்கு கூட இருக்கும்போது மட்டும் ஒழுக்கம் இல்லைங்க, தனியா இருக்கும்போது நான் ஒழுக்கமா இருக்கிறேன், என்ன ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பரம்பொருளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கிறது என்று சொன்னால் அது தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அதுக்கப்புறம் நல்ல ஆயுள், தேஜஸ், நல்ல பேச்சுக்கள், நல்ல தெய்வ பக்தி, தரிசனம், கோவில்கள் அதிகம், இதெல்லாம் ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னு சொன்னா தாயாருடைய உதவி, தாயாருடைய அனுகூலம், நல்ல வீடுங்க, கோவிலுக்கு பக்கத்துல வீடு, தெய்வ தரிசனங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய இடத்துல, ஆலயத்தினுடைய மணி ஓசை கேட்கக்கூடிய இடத்துல வீடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு நல்ல அமைதி இருக்குங்க அப்படிங்கிறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குங்க, எப்போ போனாலும் எங்க வீட்டில் வந்து எந்த குறையும் இருக்காதுங்க, யார் வந்தாலும் சாப்பிட்டு போலாங்க அப்படிங்கிற ஒரு இரவல், அந்த தொண்டு உள்ளம், அப்புறம் ஒரு வாகன வசதிகள், ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிற பாக்கியம், இதெல்லாம் ஒருவருக்கு சரியா அமையணும் அப்படின்னு சொன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு.